ரஷ்யாவின் அணுமின் நிலையத்தின் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. புடின் கடும் கோபத்தில் இருக்கிறார். என்னதான் நடக்கிறது? உக்ரைன் தனது சுதந்திர தினத்தை கொண்டாடிய நேரத்தில் ரஷ்யா மீது ஒரு பெரிய ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளது. ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் உள்ள அணுமின் நிலையம்தான் இந்த தாக்குதலின் முக்கிய இலக்கு. ரஷ்ய அதிகாரிகள் இதை உறுதி செய்துள்ளனர். அதிர்ஷ்டவசமாக அணுமின் நிலையத்தின் டிரான்ஸ்பார்மர் தீ பிடித்து எரிந்தாலும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. மேலும் கதிர்வீச்சு அளவுகள் வழக்கமாகவே உள்ளன என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் ரஷ்யாவின் லெனிகிராடு பகுதியில் உள்ள ஆஸ்ட் லூகா துறைமுகத்திலும் தீ பற்றியுள்ளது. இது ரஷ்யாவின் பெரிய எண்ணெய் ஏற்றுமதி மையமாகும். இந்த இரண்டு தாக்குதல்களுக்கும் உக்ரைன் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. ஆனால் ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் 95க்கும் மேற்பட்ட உக்ரைன் ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறியுள்ளது. இந்த தொடர் தாக்குதல்கள் போர் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. ஒருபுறம் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா போன்ற நாடுகள் முயற்சி செய்து வருகின்றன. மறுபுறம் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி எங்கள் மண்ணை எதிரிகளுக்கு விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று சூளுரைத்துள்ளார். இந்த மோதல் எப்போது முடிவுக்கு வரும் என்று தெரியவில்லை. உங்கள் கருத்து என்ன?